ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சூப்பராக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேங்க. 1 லிட்டரில் அப்ராக்சிமேட்டாக நமக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி காய வச்சிடலாம். மீடியம் சைஸில் ஒரு லெமனை எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கலாம். வினிகர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வினிகர் இல்லாதவங்க லெமன் சேர்த்திக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடையில் கிடைக்கிற பன்னீரில் நிறைய கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பொங்குற ஸ்டேஜு. இப்போது லெமன் ஜூஸை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்திடலாம். நம்ம சேர்த்துன உடனே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பன்னீர் கிடச்சிடும். இப்போது ஃபில்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத்தில் வடிகட்டிடலாம். கொஞ்சமாக நார்மல் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த லெமன் ஸ்மெல் இருக்கும். ஸோ ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. உங்களுக்கு பன்னீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சேன். ஸோ இந்த டைம் ஓவல் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தட்டில் வெயிட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுடுங்க. ஒரு 4 ஹார்ஸ் விட்டு எடுத்து பாருங்கள். அப்புறம் நமக்கு பன்னீர் கிடைக்கும். 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு எனக்கு. பாலை காய வைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் வச்சு தான் நான் பன்னீர் டிக்கா செஞ்சேங்க. பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம். டாடா.